ஆல்ரெடி பஸ்ல தான் இருக்கேன். பஸ் நம்பர் 6499. என்னோட சீட் நம்பர் 10 லெஃப்ட் சைடு. உன்னோடது 14th ரைட் சைடு. கவனமா இரு. வருண், சொல்லு. எல்லாம் ஓகே தானே? ஓகே. பிரீத்தி, ஏய் யாரா நீ? என்ன பண்ற? என் மேல கை வைக்கிறாங்க. புறம்போக்கு அறிவு இல்ல உனக்கு. ஏண்டா திருட்டு பையல நீ விட்டுறாதீங்க, அடிங்கடா அவனை. நல்லா அடிங்க. நல்லா அடிங்க. அடிங்க. என்ன பண்ணலாம்? போலீஸ்ல கொடுத்துடலாமா? அந்த தலைவலி நமக்கு எதுக்கு? எங்கே இறக்கி விட்டுறலாம். அவன் நடந்தே வீட்டுக்கு போய் சேரட்டும். என்னோட ஃபோன். பிரீத்தி எங்க? தெரியாது. இவன் கிட்ட இப்படி கேட்ட எப்படி சொல்லுவான்? சொல்றா 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 சொல்லு.
சொல்றா சொல்ல புரியலையா சொல்லு வாயை திறந்து சொல்றா சொல்றா சொல்லு போலீஸ் ஸ்டேஷன். என் பொண்ணுக்கு ஏதாவதுன்னா உன்னை கொன்னு போட்டுருவா. உன் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ என்ன கொள்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுடுவேன். இவன் என்னடா எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கான். மறுபடியும் சொல்றேன் கேள. உன் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு என்ன கொள்றதுக்கு முன்னாடி நான் பொண்ணை கொண்டு போட்டுருவேன். என்ன இது? பாங்கு. குடிச்சா என்ன ஆகும்? நம்ம உடம்புக்கு செட் ஆயிருச்சுன்னா கிக்கா இருக்கும். ஒத்துக்கலன்னா ஆகலனா வாந்திதான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இத நம்ம எந்த மூட்ல குடிக்கிறோமோ அதே மூட்ல நெக்ஸ்ட் 24 hours இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அழுதுட்டே குடிச்சா, அழுதுட்டே இருப்போம். சிரிச்சுட்டே குடிச்சா, சிரிச்சிட்டே இருப்போம். குடிச்சா அப்படியே இருப்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா தான். உனக்கு போதும். ஏய், போதை இறங்குற வரைக்கும் இதே டயலாக் தான் ஃபிக்ஸ். ஏய், ஹாப்பி ஹாலிடே. கண்ணு தெரியல, டர்னிங் இருக்கிறது தெரியலையா? ஸ்லோவா வரணும்னு தெரியாது. இதெல்லாம் உங்க ஒப்பம் போட்டு விட்ட ரோடுன்னு நினைச்சா? சாரி பாஸ். சாரியா? எவனே அதை ஊத்து பார்த்துட்டு வந்து அதுக்கு பிறகு சாரி கேட்க வேண்டியது. உங்களுக்குலாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான்? நான் இப்படி வண்டியை கொடுத்துட கூடாது. ஹலோ மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. ஏய், விட்டான் கடவை பேந்துரும். வண்டியில போகும்போது முன்னாடி பாக்கிறது கிடையாது, பின்னாடி பாக்கிறது கிடையாது, ஸ்ட்ரைட்டா வந்து சொருக வேண்டியது. உங்களை மாதிரி 90% ஆளுங்களால தான் டிராபிக்ல பயங்கரமா ஆக்சிடென்ட் நடந்து தொலைக்குது. கிளட்ச் கிடையாது, பிரேக் கிடையாது, ஸ்டாண்ட் எடுக்கிறது கிடையாது, அப்படியே எடுத்து கிளம்பிடுறது. அந்த வண்டியில கீர் வேற இல்லையா, அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதான். ஏய், முடு.
சொன்னல போதை இருக்கிற வரைக்கும் சிங்கிள் டைலாக் தான். உனக்கு வீட்ல செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் ஏன்னு சொன்ன அடி வாங்குவ. உன்னை சொல்லக்கூடாது, உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்த உன் டேடியை தான் சொல்லணும். ஏய் சுமார், இப்போ என் ஃப்ரெண்டோட பையன் யூஎஸ்ல இருந்து வரான். இவள ஒரு முறை வந்து பாக்குறேன்னு சொல்றான். வர சொல்லட்டுமா? சரி வர சொல்லுங்க. இவளை நான் பாத்துக்கிறேன். 1/2 மணி நேரத்துல ரெடி பண்ணிடுறேன். ம். ஹலோ குந்தவி, என் செல்லம் இல்ல, என் தங்க பட்டு இல்ல நீ. அம்மா சொல்றத கேப்பல்ல? நல்ல சம்பந்தம், லைஃப் செட்டில் ஆயிடும்டி. இவரை கல்யாணம் பண்ணா நீ யுஎஸ்க்கு போலாம். நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் யுஎஸ்ல தான் இருக்காங்க. நான் தான் அவங்க அப்பாவை கட்டிட்டு இங்கேயே இருந்துட்டேன். லைஃப்ல ஒரு தடவையாவது அமெரிக்காவை பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த கல்யாணம் நடந்தா உன் பேரை சொல்லிக்கிட்டு நானும் அமெரிக்காவை சுத்தி பார்ப்பேன். ப்ளீஸ் டி. ஒண்ணும் இல்ல, அந்த பையன் வர்றப்போ ஜஸ்ட் காமா உக்காந்துரு. மீதியெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஹாய், how are you? ஹே, எதுக்கு நர்வஸா ஃபீல் பண்றீங்க? ஃபீல் ஃப்ரீ. பொண்ணுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஓ, ஐ லைக் இட். டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா? அது அப்புறமா சொல்றேன். ஓகே. அது சரி, உங்க ஹாபிஸ் என்ன? என் பொண்ணு நல்லா சமைப்பா தம்பி. அதுக்கு சமையல்காரி வச்சுக்கலாம். வீட்டு வேலை கூட நல்லா பண்ணுவா தம்பி. வீட்டு வேலைக்கும் ஆள் வச்சுக்கலாம். பொண்ணு மியூசிக் கிளாஸ் கூட போயிருக்கா, நல்லா பாடுவா தம்பி. பேச மட்டும் இன்னும் சொல்லி தரலையா? பிஸ்கெட்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேணுமா தம்பி? கொஞ்சம் பிரைவசி தான் வேணும். ஓகே குந்தவி, ஐ வில் கம் டு த பாயிண்ட். எனக்கு $10,000 மந்த்லி சேலரி வருது. உனக்கும் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். ஸோ இந்த சமயக்காரங்க, வேலைக்காரங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இவங்க சம்பளம் போக நமக்கு $7,000 மிச்சமாகும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துல நமக்கு ஒரு குழந்தை வேணும். அப்படின்னா கல்யாணம் ஆன 1 வருஷத்துலயே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த டைம்குள்ள நான் ஹீரோ போயிட்டு வந்துடுவேன். ஸோ என் சேவிங்ஸ் கூட டபுள் ஆகும். அது நம்ம குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த பிள்ளைங்க, போதுன்ற அளவுக்கு பேங்க் பேலன்ஸ். இதான் என் லைஃப் ஸ்டைல். என்ன சொல்ற? பொண்ணுங்க என்ன வண்டியை ஓட்டக்கூடாதா? வாட்? பொண்ணுங்க எப்பவும் வண்டி ஓட்டக்கூடாதா? ஏன் கூடாது? ஓட்டலாமே. அப்ப ஏன் அவன் 90% ஆக்சிடென்ட் எப்பவும் பொண்ணுங்களால தான் நடக்குதுன்னு சொல்றான்? அது யாரு? என் புருஷன். புருஷனா? அது இல்ல அண்ணா. அண்ணனா? ஆமா அண்ணா. பொண்ணுங்க எப்பவும் வண்டி ஓட்டக்கூடாதா? பசங்க ரேஷ் டிரைவிங் பண்றதால தான் 100% ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன் பசங்க தான் டிரைவிங் பண்ணனும், பொண்ணுங்க பண்ணக்கூடாதா? பொண்ணுங்க ஒரு தடவை வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட பம்பர் எகிறிடும். நோ, ஐ கான்ட் டாலரேட் திஸ். பை. தம்பி தம்பி, அது என்னன்னா இன்னைக்கு ஹோலி இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலுன்னு சொல்லிட்டு பாங்க கொடுத்துட்டாங்களாம். பாவம் சின்ன பொண்ணு இல்ல, அதான் தெரியாம குடிச்சிட்டா. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். சாரி அங்கிள். கல்யாண பொண்ணு மேல இன்வெஸ்ட் பண்ணா அது எனக்கு ப்ராஃபிட். தங்கச்சி மேல இன்வெஸ்ட் பண்ணா அது எனக்கு பாவம். நான் லாபத்தை சம்பாதிக்க நினைக்கிறேன், பாவத்தை சம்பாதிக்க மாட்டேன். பாய்.